குப்பைக்கூடம் என்றவுடன் துர்நாற்றம் வீசும் இடம் என்றுதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக சேமிக்கப்படும் குப்பைகளை கொண்டு இயற்கையான முறையில் உரம் தயாரித்து இயங்கி வரும் குப்பை மேலாண்மை பூங்கா குறித்து இத்தொகுப்பில் பார்க்கலாம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு குன்னூர் நகராட்சி நிர்வாகம் கிளீன் குன்னூர் அமைப்பின் சார்பாக குப்பை மேலாண்மை பூங்கா திறக்கப்பட்டது. குன்னூரில் நாள்தோறும் சேமிக்கப்படும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை குன்னூர் ஓட்டுப்பட்டறையில் உள்ள குப்பை கிடங்கில் சேமித்து மறுசுழற்சிக்கு அனுப்பப்படுகிறது. மேலும் இங்கு சேகரிக்கப்படும் காய்கறி கழிவுகள் மற்றும் சமையலறை கழிவுகளை கொண்டு மண்புழு உரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. வரும் காலங்களில் இப்பகுதியில் காய்கறி தோட்டங்களை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் குப்பை மேலாண்மை பூங்கா நிர்வாகத்தினர். இது 2 பர்பஸ்க்கு. ஒன்று அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குப்பை குழின்ற ஒரு என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்டிக்மடைஸ்ட் பேரை இந்த நல்லா இருக்குன்ற மாதிரி பப்ளிக்கிட்ட ஒரு அவேர்னஸ் வரும். இன்னொன்று நாங்கள் இங்கே கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறோம். ஸோ அந்த உரத்தை தான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ரொம்ப பிரைட்டாக வருது. ஸோ இங்கே இருக்க கம்போஸ்ட் ஃப்ளாரிகல்ச்சரஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மற்றபடி விவசாயத்துக்கும் இந்த உரத்தை இது பண்ணலான்றதுக்கு ஒரு இன் ஃபியூச்சர், அதுவும் இப்போ வருங்காலத்தில் இப்போ ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வெஜிடபிள் பேட்சும் ஒன்று போடுறதா நாங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கோம். இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கார்டன் இல்லை நம்மளுடைய எந்த ஒரு டெரஸ் கார்டனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதுக்கு எல்லாமே நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த மண்புழு உரத்தையே உபயோகப்படுத்தி நல்ல பூக்களையும் கனிகளையும் காய்களையும் பெறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படியாக தயாரிக்கப்படும் உரங்களை கொண்டு பல்லாயிரக்கணக்கான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது கோடை சீசன் ஆரம்பமாக உள்ள நிலையில் இப்பூங்காவில் நடவு செய்யப்பட்ட டெலியா, சால்வியா, பிளாக்கஸ், ஜினியா, பொகோனியா, பான்சி, டெல்வினியம், ஜெரானியம், பெட்டுனியா, ஸ்டாக்ஸ், மேரிகோல்ட், ஸ்வீட், வில்லியம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மலர் செடிகளில் மலர்கள் பூத்து குலுக்குகின்றன. ஈடிவி பாரத் செய்திகளுக்காக நீலகிரி செய்தியாளர் நட்டேஷ்குமாருடன் திவ்யா மற்றும் அசோக் சக்கரவர்த்தி.